பாடல் பாடி அவர் நாமத்தை உயர்த்துவோம். ஆமென். ஹல்லேலூயா. கைகளை தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூடுவோம். ஹல்லேலூயா. சந்தோஷமா பாடி தேவனை உயர்த்தி மகிமைப்படுத்துவோம். ஆமென். Oh
பெரிய அன்பாமே. அல்லேலூயா. நாங்கள் தேவனுடைய பிள்ளை இருக்கப்படியால் தேவன் எங்களை ஒரு நாள் வெட்கப்பட்டு போக விட மாட்டார். அல்லேலூயா. அதனால் நாங்கள் அதை துதித்து பாடணும். ஒவ்வொரு நாளும் அவர் நாமத்தை மகிமைப்படுத்தணும். ஆமே. நாங்கள் செல்ற இடமெல்லாம் நாங்கள் நிற்கிற இடமெல்லாம் தேவனோட கூட இருந்து எங்களை வெட்கப்பட விட மாட்டார். அல்லேலூயா. நாங்கள் தேவனுடைய பிள்ளையால் நாங்கள் எல்லாரும் எந்த வேலையிலும் நாங்கள் வெற்றி பெறும். அல்லேலூயா. ஆமென். Yes,
வழியிலே நான் பாஸ்டரை மிக அன்போடு வரவேற்கிறேன். இந்த இடத்திலே பாஸ்டர் மத்தியிலே வந்து கொண்டு வந்த இந்த வார்த்தைகள் அது மதிக்க முடியாத, விலை மதிக்க முடியாத சத்தியம். அல்லேலூயா. அவர் நண்பனாய், ஒரு நல்ல ஒரு ஆலோசகராய், அவரோட ஆலோசனை அவருடைய கேட்பதுண்டு. ஒரு நல்ல ஒரு நண்பன் போல, நண்பன் சகோதரன் சொல்லுவார், சகோதரனை போல எங்களோட கூட. அவர் பெரிய சபை, இன்றைக்கு 2 ஆராதனை நடக்கிறது, 3வது ஆராதனை துவங்குறதுக்கு அவர் ஆயத்தமாய் கொண்டிருக்கிறாங்க. இந்த இடத்துல ஒரு கொஞ்சம் பேர் மத்தியில் வந்து அழைப்பு வந்திருக்கிறார். வந்தது மாத்திரமல்ல, அநேக சத்தியங்களை எங்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அல்லேலூயா. இந்த நாளும் கூட எங்கள் மத்தியிலே சத்தியத்தினுடைய அந்த தொகுப்பை முடிப்பதற்கு, இந்த நாளில் தேவனுடைய வார்த்தையை கொண்டு வருவதற்காக நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியோடு இயேசுவின் நாமத்திலே சபை சார்பிலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். கரைகளை பற்றி கடைசி வரைக்கும் நிறைவேற்றணும் என்று சொல்லி விடாமுயற்சியோடு கூட பிசாசானவன் எரிச்சல் ஆவி அவருடையதான உதவி நிமித்தம் பல காரியங்களை செய்து கொண்டு வருகிறதை நாம் பார்க்கலாம். முதல் புத்தகத்திலே நீங்கள் எரிச்சலின் ஆவியை நீங்கள் பார்க்க முடியாது, ஆனால் அதனுடைய கிரிகளை நீங்கள் பார்க்கலாம். எசேக்கியேல் புத்தகத்திலே அதனுடைய உண்மையான சுபாவம், தன்மைகள் வெளிப்பட்டது, பேர்கள் வெளிப்படுத்தப்பட்டது. அதோடு கூட சேர்த்து நீங்கள் பார்க்கக்கூடும் என்றால் மலாக்காய் புத்தகத்தில் கடைசி நாட்கள் மல்கியா, ஆங்கிலத்தில் மல்லாக்காய் என்று சொல்வார்கள். மல்கியா புத்தகத்தை நீங்கள் பார்க்கக்கூடும் என்றால் இறுதி நாட்களிலே ஆண்டவர் குறித்ததான ஒரே ஒரு வார்த்தை தீர்க்க தரிசனம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நீங்கள் பார்க்க வேண்டும். 6ஆம் வசனம், chapter 4, 5 and 6. Okay, very important scripture. பழைய ஏற்பாடு முடியும் போது பழைய ஏற்பாடு ஒரு நிறைவுக்குள் முடியவில்லை, ஒரு கேள்விக்குள் முடிந்தது. பழைய ஏற்பாடு முடியும் போது அது ஆசீர்வாதத்தில் முடியவில்லை, ஒரு எச்சரிப்பின் சத்தத்தில் முடிந்தது. பழைய ஏற்பாடு முடியும் போது அது தேவனுடையதான நிறைவுக்குள் முடியவில்லை, தேவனுடைய எதிர்பார்ப்புக்குள் முடிந்தது. பழைய ஏற்பாடு முடியும் போது கர்த்தர் மக்களை ஆசீர்வதித்து முடிக்கவில்லை, நீ மனம் திரும்பாவிட்டால் உன் மேல் நான் சாபத்தை கொண்டு வருவேன் என்று சொல்லி the last word of the Old Testament and in curse. The last word, பழைய ஏற்பாடின் கடைசி வார்த்தை, அந்த வார்த்தையை முற்றுப்புள்ளிக்கு போவதற்கு முன்பதாக பயன்படுத்தது சாபம் என்ற வார்த்தை தான் பழைய ஏற்பாடு முடிந்தது. வசனத்தை வாசிக்கணும். 2 நாள் பாஸ்டர் ரொம்ப வாசித்துட்டாரு, கொஞ்சம் ஓய்வெடுத்துட்டு நம்ம நீங்க வாசிக்கிறீங்களா? நீங்க முழுவதும் நீங்க தான் வாசிக்க போறீங்க. வாசிக்கிறேன். நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவர் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்திற்கும் திருப்புவார். பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதாவுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதா இடத்திலும் திருப்புவார். ஓகே, தமிழ்ல மலக்கை சொல்றீங்களா? மல்கியா சொல்லிருப்பாங்க. மல்கியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். தமிழை நீங்க வாசிக்கும் போது அந்த கர்ஸ் என்ற வார்த்தையானது முதல் முறையாக தான் வருகிறது. ஆனா ஆங்கிலத்தை நீங்க வாசித்தீங்கன்னா it comes in the end. whatever it is, எப்படி இருந்தாலும் சரி, இந்த கடைசி பழைய ஏற்பாடிலே வார்த்தையானது எங்கே முடிகிறது? பிதாவுடைய இருதயத்தை தகப்பனிடத்திலும் தகப்பனுடைய இருதயத்தை பிதாவிடத்திலும். அப்படி இது நடக்காவிட்டால் இதோ நான் சாபத்தை தேசத்தின் மேல் நான் கொண்டு வருவேன். இருந்த போதும் புதிய ஏற்பாடில நீங்கள் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கப்படும் என்றால், புதிய ஏற்பாடிலே தேவன் தன் ஒரே பிறந்த குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பி மனிதர்கள் சாபத்திலையும் மரணத்தையும் அவர்கள் அடையாதபடிக்கு ஜீவனும் நித்திய ஜீவனும் ஆசீர்வாதத்தையும் அடைய வேண்டும் என்று தேவனுடைய தீர்மானமாக இருந்தது. ஒரு பக்கம் போலியான மதம் உருவாக வேண்டும், ஆனால் இன்னொரு பக்கம் உறவுகள் ஸ்தாபிக்கப்பட வேண்டும். 2 வித்தியாசமான வல்லமை. ஒன்று இயற்கை கப்பால் பட்ட தேவனுடைய வல்லமை, ஆனால் இன்னொன்று உலகத்திலே மனிதனை குருடாக வைத்து இருளை நடத்தி கொண்டிருக்கிற சாதாரணமான ஒரு வல்லமை.
இந்த இரண்டு வல்லமைகள் மத்தியிலும் காணப்படுகிற தேவ மனிதர்கள் ஜனங்களாக இருக்கிறார். ஆனாலும் கர்த்தர் கடைசி நாட்களிலே அவர் சொல்லுகிறாரே மேற்கொள்கிற தேவன். ஆமென். அவர் மேற்கொள்கிற தேவன். புதிய ஏற்பாடு வெளிப்படுத்தின விசேஷம் முடியும் போது 21 வசனம் 22 அதிகாரம் 21 வசனம் முடிக்கும் போது எப்படி அப்படிங்கிறாரு, the grace of the Lord Jesus be with God's people. Amen. Hallelujah. That means the Old Testament பழைய ஏற்பாடிலே and in curse in the relationship is not be established. உறவுகள் ஸ்தாபிக்கப்படாவிட்டால் சாபத்தில் முடியும். ஆனால் புதிய ஏற்பாடு அந்த உறவை ஸ்தாபிக்கிறதுக்காகவே இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார். அல்லேலூயா. அவருடைய கிருபையினாலே தேவ ஜனங்களுக்குள்ள கிருபை உண்டாயிற்று. அந்த வசனத்தை வாசிப்போமாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். ஆமென் என்ன அர்த்தம்? அப்படியே ஆக கடவுது. எதாக கடவுது? இந்த உலகத்தின் பிரபஞ்சத்தின் தேவனுடைய சித்தம் ஆக கடவுது சொல்லல. ஆனா கிருபை உள்ள தேவனுடைய சித்தம் இந்த பூமியிலே ஜனங்களுடைய வாழ்க்கையிலே அது ஆக கடவுது. ஹல்லேலூயா. அதனால நீங்க சொன்ன அத்தனை சாட்சியம் கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆமென். ஹல்லேலூயா. நிச்சயமாக அது நிறைவேறும். அது கண்டிப்பாக நிறைவேறும். அது எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. தேவன் செய்கிற தேவனாக இருக்கிறார். 21 வசனம் ஆமென் என்ற வார்த்தையிலே முடிகிறது. பழைய ஏற்பாடுல கர்ஸ்ல முடிகிறது. ஆனா புதிய ஏற்பாடுல ஆமென் எல்லாமாக கடவுளே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியை நான் உங்களுக்கு இன்னும் விவரமாக கொண்டு வர நான் விருப்பப்படுகிறேன். அதுக்கு முன்பதாக என்னுடைய திருச்சபை சார்பாக யாருக்கு என்னுடைய மனமார்ந்த வார்த்தைகளை கொண்டு வருகிறேன். என்னுடைய மனைவி நான்சி பிலியா சோலமன் என்னுடைய குடும்பத்தின் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களை கொண்டு வருகிறேன். கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதிப்பார். எனக்கு இந்த நல்ல சந்தர்ப்பத்தை தந்த என்னோட அருமை நெருங்கிய நண்பன் தகப்பன் சகோதரன் அந்த தாய் உங்களுக்காக ரொம்ப நன்றி. and all the lovely girls, thank you so much for your love and concern. Alright, I have good family in Europe. நல்ல ஒரு குடும்பத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். I love you so much. Okay, I just want to let you know I love you so much. And all those people here, and Manande, Ashok, Siri, Paul, உங்க உட்கார்ந்து இருக்கிறாரு, all the rest of the உங்க பேர் மட்டும் சித்திக்கு கிளிக் பண்ணி பண்ணது. அது ஒன்று மட்டும் எனக்கு தெரியும், கேமரன். அந்த காலத்தில் இருக்கு. ஐயோ உங்க பேர் தெரிஞ்சீங்க நந்தனன். ஹல்லேலூயா. நன்றி. நந்தனன் குமார் 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 குமார். ஓகே, கீழ் பண்ணிட்டு ஐயா. உங்களை எல்லாரோட அன்புக்காக நன்றி. இருக்கிற ஒவ்வொரு சகோதரி சகோதரிக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கடற்கூடி அந்த தேவனுடைய பிரசனத்தில் பார்ப்போமாக. ஹல்லேலூயா. ஒரே ஒரு காரியம், எல்லா நாமத்துக்கும் மேலானவர், எல்லா மகிமைக்குமே பாத்திர, எல்லா நாமத்துக்கும் மேலானவர், எல்லா மகிமைக்குமே பாத்திர, உம்மை போல் தெய்வமில்லை, உம்மை போல் தெய்வமில்லை, உம்மை போல் தெய்வமில்லை, உம்மை போல் தெய்வமில்லை. Wow.
It's all about you alone, oh God. எல்லாவற்றுக்கு காரணம் நீங்கள் வருவீர்கள். எல்லாம் எல்லாமாக இருக்கிற அருமை தேவனே, எங்களை நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் கொடுக்கிறோம். இந்த கடைசி செக்ஷன் இன்னுமாக நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியத்தை வெளிப்படுத்தி என் நாவை அடக்கி ஆண்டவரே, நீ பேச வேண்டிய வார்த்தை மாத்திரம் நான் பேச என்னுடைய சிந்தையில நாவையானவர் இடத்தில் வார்த்தை இன்னும் என்ன ஆண்டவரே சின்னங்களுக்கு தேவை இதை நாங்க பேசுங்கப்பா. எங்களுக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இதுவரைக்கும் எங்களை நடத்தி வந்ததே இந்த கடைசி செக்ஷன், இது 1.5 மணி நேரம் முற்றிலுமாக ஆவியுடைய கருவிலே நாங்கள் அப்போஸ்தலருடைய அன்றைய உபதேசத்திலே அந்த திருச்சபை அமர்ந்திருந்து தாகத்தோடு கேட்ட அந்த இறுதியம் இந்த நாளிலே, இந்த காலைகளிலே எங்களுக்கு பூரணமாக இருக்க வேண்டும். வருகிற வரைக்கும் அந்த இறுதியத்தை நாங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். ஒப்பு கொடுக்கிறோம். நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். ஆமென். 2 தீமோத்தேயு 2வது பகுதி 1. போலியானது விட்டு நாம் விலக வேண்டும். அது முதல் காரியங்கள் நாம் பார்த்தோம். 1ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் போலியானது யாவற்றையும் விட்டு விலக வேண்டும். ஏனென்றால் போலி நமக்கு சொந்தமல்ல, அது பிசாசுக்கு சொந்தம். அது அவனுக்கு கூடியதானது, நமக்கு கூடியதல்ல. அதனால நமக்கும் அவனுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை. அவன் உருவாக்குகிற போலியான மதத்துக்கும் ஆராதனைக்கும் உபதேசத்துக்கும் நமக்கும் எந்த ஒரு சம்மதமும் இல்லை. அது நமக்கு சொந்தமான பொருட்கள் அல்ல, அதை நாம் விட்டுவிட வேண்டும். But let's go to the second part. எது நமக்கு தேவையானது, எது நாம் பற்றிக் கொள்ள வேண்டும், இது இந்த கடைசி காலத்திலே நமக்குள் இருக்க வேண்டும் என்று சொல்லி 2வது பகுதியை நாம் கொடுக்க போகிறோம். இந்த 2வது பகுதியை நாம் கொடுக்க போகிற தலைப்பு தெரியுங்களா? Follow those who are true. உண்மை உள்ளவர்களை பின்பற்றுவோம். ஆமென். அது 2வது பகுதி. உண்மை உள்ளவர்களை பின்பற்றுவோம். 2வது தீமோத்தேயு 3வது அதிகாரம் 10லிருந்து 12 வரை 17 வரைக்கும் ஓகே நம்ம பார்க்க போகிறோம். ஆனாலும் இந்த பகுதியை நான் 2 பகுதியாக நான் பிரிக்க இருக்கிறேன். 1வது ஓகே 10லிருந்து 12 வரைக்கும் உண்மை உள்ளவர்களை நாம் பின்பற்ற வேண்டும். 2வது ஓகே பகுதியில தேவனுடைய வார்த்தை ஓகே 13லிருந்து 14 வரைக்கும் அது தொடர்ச்சியாக நாம் கடைபிடிக்க வேண்டும். கண்டினியூ இன் காட்ஸ் வேர்ட். கர்த்தருடைய வார்த்தையிலே தொடர்ச்சியாக நிலைநிற்க வேண்டும் என்று சொல்லி 2வது பகுதியை நாம் பார்க்க போகிறோம். சரி, இவைகளை நாம் ஒரு விசை 10லிருந்து 12 வரைக்கும் நாம் வாசித்து நாம் தொடர்ச்சியான மற்ற பகுதிக்கு நாம் கடந்து போவோமாக சீக்கிரமாக. நீயோ என் போதகத்தையும் நடக்கையையும் நோக்கத்தையும் விசுவாசத்தையும் நில்லிய சாந்தத்தையும் அன்பையும் பொறுமையையும் அந்தியோக்கியா, இக்கோனியா, லீஸ்த்ரா எனும் பட்டணங்களில் எனக்கு உண்டான துன்பங்களையும் பாடுகளையும் நன்றாய் அறிந்திருக்கிறார். எவ்வளவோ துன்பங்களை சகித்தேன், எல்லாவற்றினின்றும் கர்த்தர் என்னை நீங்களாக்கி விட்டார். அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் வேறு பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாரும் துன்பப்படுவார். 12வது வரைக்கும் நாம் வாசித்தோம். ஆகியால் கடைசி நாட்களிலே இயேசு கிறிஸ்துவுடைய பக்தியிலே வாழக்கூடிய மனிதர்கள் துன்பப்படுவார்கள். 10லிருந்து 12 வரைக்கும் நான் சொன்னேன், follow those who are living in truth. சத்தியத்திலே வாழ்கிறவர்களை நாம் பின்பற்ற வேண்டும். Paul turning from the false leaders into to remind Timothy that he has to be faithful servants of God. Paul இங்கே சொல்லுகிறாரு, கள்ள தலைவர்களிடத்திலிருந்து அவனை மாற்றி அவனுக்குள் நினைவுபடுத்துவது என்னவென்றால் உண்மை உள்ள ஊழியக்காரர்களை நாம் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி. அதனால இதுவரைக்கும் நாம் போலியான தலைவர்களை நாம் பின்பற்றினோம். ஆனா உண்மை உள்ள ஊழியக்காரர்களை இந்நாட்களிலே பின்பற்றுவது மிகவும் அவசியமாக இருக்கிறது. It is important
that these difficult days, இந்த கடைசி கஷ்டமான நாட்களிலே சரிங்களா, உண்மை உள்ள ஊழியக்காரர்களை பின்பற்றுவது அவசியமாக இருக்கிறது. கஷ்டமான காலங்களிலே, கஷ்டமான சூழ்நிலைகளிலே உண்மையான தலைவர்களை பின்பற்றுவது அல்லது ஆவிக்குரிய தலைவர்களை பின்பற்றுவது மிக மிக அவசியமாக இருக்கிறது. That we follow the right spiritual leaders. ஆவிக்குரிய வாழ்க்கையில சரியான தலைவர் நமக்கு தேவை. அவர்களைத்தான் நம்ம என்ன செய்ய வேண்டுமா, பின்பற்ற வேண்டும். ஆனால் நான் இந்த குறிப்பிட்ட பகுதியை நான் பார்ப்பதற்கு முன்பதாக what are their characters அப்படின்னா உண்மையான ஒரு ஆவிக்குரிய தலைவன் என்று சொல்லும்போது அவருடைய குணாதிசயங்கள் என்ன, how to identify them, தெரியுங்களா, எப்படி அதை நாம் கண்டுபிடிப்பது. ஆனால் அதை குறித்து நான் கொஞ்சம் விரிவாக பேசுவதற்கு முன்பதாக நான் உங்களுடைய கொஞ்ச நேரம் இந்த இடத்துல பாஸ் பண்ணி உங்களை யூதா புத்தகத்துக்கு கொண்டு போக நான் விருப்பப்படுகிறேன். ஏனென்றால் யூதா புத்தகத்துல ஒரு சில காரியங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அதில் ஒரு சில தலைவர்களை குறித்து பேசப்பட்டு இருக்கிறது. அவர்களுடைய குணாதிசயத்தை குறித்து நாம் பார்க்கலாம். அவர்கள் எப்படிப்பட்ட குணாதிசயம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஓகே, போலியான தலைவர்கள், சரிங்களா. அதுக்கு பிறகு நாம் ஆவிக்குரிய தலைவர்களை நாம் கொண்டு வருவோமாக. நாம் என்ன செய்ய போகிறோம் என்றால் யூதா புத்தகம், ஓகே, book of Jude. Let us read from verses 3. மூன்றாம் வசனத்திலிருந்து வாசிப்போமாக. பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கிறேன். பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புக் கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற பக்தியற்றவர்களாகிய சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த ஆக்கினைக்குள்ளாவார்கள் என்று பூர்வத்திலே எழுதியிருக்கிறது. நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறது என்னவெனில், கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை அழித்தார். தங்களுடைய ஆதி மேன்மையை காத்துக் கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளில் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அந்தகாரத்திலே அடைத்து வைத்திருக்கிறார். அடைத்து வைத்திருக்கிறார். சரி, 3ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது யூதா புத்தகத்திலே மெய்யாண்மை objective அல்லது the aim book of Jude, யூதா புத்தகத்தை எழுதப்பட்டதான மூளை பொருள், மூளை நோக்கம் என்னவென்றால் that we must be careful to remain faithful to the faith. விசுவாசத்திலே நாம் என்றைக்கும் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இதை குறித்து யூதா நமக்கு ஒரு எச்சரிப்பை கொண்டு வருகிறார். அப்படி எல்லா காலத்திலும் எல்லா நேரத்திலும் நம்முடைய விசுவாசத்திலே எப்படி இருக்க வேண்டுமா, உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். சரிங்களா? அதனால நான் உங்களுக்கு கொஞ்சம் இந்த இடத்துல எழுதி நான் படிக்கிறேன். Okay, the first thing, okay, the objective, okay, the objective of book of Jude is to, okay, அல்லது be சொல்லலாம், அல்லது remain in our faith, in faithfulness. உண்மை உள்ளவர்களாக நம்முடைய விசுவாசத்திலே நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். That is the most important. அப்ப பவுல் குறித்து சொன்ன ஒரு காரியம், எதை குறித்து பேசுகிறார், என்னத்தை குறித்து பேசுகிறாரு? ஏதாச்சும் தப்பா சொல்லிட்டேனம்மா? இல்ல அசோக், ஒண்ணு இல்ல. என்ன நான் பேசும்போது நீங்க சிரிச்சுட்டு இருந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பா இருக்கும். அதனால ஏதாவது சின்ன கை தூக்கிட்டீங்கன்னா வசதியா இருக்கும். நான் மட்டும் சொல்லலாம். அது ஸ்டடி பிரியா இல்ல ஒண்ணு இல்லைங்க, இல்ல கரெக்டா இருக்குது. ஓகே, சரி, ஓகே. எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது. எனக்கு நான் பேசும்போது யாரும் சிரிக்கக்கூடாது, பார்க்கக்கூடாது, அந்த மாதிரி. ஏன்னா நான் டீச்சர், அதனால டப்புன்னு நிப்பாட்டிட்டு ஏதாச்சும் உங்களுக்கு பிரச்சனை என்ன கேட்பேன். ஏன்னா உங்களுக்கு புரியாதது நான் பேசிட்டு போனேன்னா அது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால சாரியா, ஓகே, சாரி, நான் உங்களுக்கு சாரி கேட்கிறேன். தட் இஸ் மை கன்சர்ன். ஈவன் 1000 people இருந்தாலும் கூட நான் பேசிட்டு போய் யாராச்சும் பார்த்தாட்டு ஏதாச்சும் பிரச்சனையாக கேட்பேன். நான் அதான் என்னுடைய கான்செப்ட், அதனால மன்னிக்கணும். ஓகே,
நான் சரியா எழுதிருக்கிறேன். ஓகே, let's come back to the subject. ஓகே, பாடத்துக்கு நம்ம திருப்பி வருவோமாக. ஓகே, நம்மளுடைய வேதத்தில் யூதா புத்தகத்தில் உள்ள மையமான அவருடைய நோக்கம் என்னவென்றால் கேர்ஃபுல். அதாவது வார்த்தை கேர்ஃபுல், ஜாக்கிரதையாது. எதில் ஜாக்கிரதையாது? உன்னுடைய விசுவாசத்திலே நீ உண்மையாக இருக்க வேண்டும். ஆமென். அப்போ விசுவாசத்தை என்று சொல்லும்போது இங்க வேதத்தை சொல்ற what you believe. சரிங்களா? another word சொன்னா எதை நீ விசுவாசிக்கிறாய். believe. alright, believe. எதை நீ விசுவாசிக்கிறாய், எதை நீ நம்புகிறாய், அந்த நம்பிக்கையிலே உங்கள் விசுவாசத்திலே நீ உண்மையாக இருக்க வேண்டும். சொல்லுங்க, நம்பிக்கையிலே விசுவாசத்திலே உண்மையாக இருக்க வேண்டும். so what you believe, what you believe, you believe Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை நாம் என்ன செய்கிறோம்? நம்புகிறோம். அப்ப இயேசு கிறிஸ்துவை நாம் நம்புகிறோம், இயேசு கிறிஸ்து மேல நாம் விசுவாசம் வைக்கிறோம் என்றால் அந்த விசுவாசத்துல நீ தளர்ந்து போகாதபடிக்கு கடைசி வரைக்கும் உண்மை உள்ளவராக இரு. ஆமென். அதை விட்டு நீ விலகி போகாத. ஏன் இந்த வார்த்தை குறித்து யூதா தன்னுடைய புத்தகத்திலே அவர் சொல்லுகிறார் என்று கேட்கப்படும் என்றால் because there is too much of apostates. apostates என்றால் கள்ள உபதேசம் பெருகிடுச்சு ரொம்ப. அப்ப கள்ள உபதேசம் பெருகிட்டனால the first attack நம்ம ரெண்டாவது பேசின நம்முடைய விசுவாசம் இடரால் அடைஞ்சிடும், தளர்ந்து போகும், விழுந்து போயிடுவோம். அப்ப விசுவாசம் தளர்ந்து போகும், விழுந்து போகக்கூடும் என்றால் தெரியுங்களா நம்முடைய வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் வருகிறதே இருக்குது. so the object of the book of Jude தெரியுங்களா is talking about faithfulness in your faith. alright, யூதா புத்தகத்துல நம்முடைய கருப்பொருள் என்னவென்றால் உன்னுடைய விசுவாசத்திலே நீ உண்மையாக இரு. எதை நீ நம்புகிறாயோ அதிலே நீ உண்மையாக கடைசி வரைக்கும் நில்லப்பா என்று குறித்து பேசுகிறார்கள். Hallelujah. Amen. So when you go back into the truth, சத்தியத்துக்குள் நீங்கள் கடந்து போகும்போது யூதா 3ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறாரு, ஓகே, எவ்வளவுதான் நீ நெருக்கப்பட்டாலும் one of the danger, ஓகே, அவர் சொல்லுகிறாரு எவ்வளவுதான் நீ நெருக்கப்பட்டாலும் உன்னுடைய விசுவாசத்தை விட்டு நீ விலகி போகாத, அதிலே நீ நில்லு என்று குறித்து சொல்லுகிறாரு. ஏன் அப்படி குறித்து சொல்லுகிறாங்கன்னா the other things தெரியுங்களா, the other thing is subject தெரியுங்களா, அதோடைய பொருள் சொல்லுங்க, பொருள். ஓகே, அதோடைய பொருள் சப்ஜெக்ட். சப்ஜெக்ட்னா என்ன அர்த்தம்? the wrong teaching, தவறான உபதேசம். இந்த தவறான உபதேசத்துக்கு வந்து என்ன செய்கிறோம்? ஒரு மனுஷனை சத்தியத்தில் என்ன செய்கிறது? விலக்கிறது. ஓகே, move, ஓகே, from truth, சத்தியத்திலிருந்து விலகுகிறது. அந்த கள்ள உபதேசத்தோடு தானே உண்மையான நோக்கம் என்ன தெரியுங்களா? ஓகே, ஹியர் மீ, எனக்கு கொஞ்சம் கவனிங்க. யூதா புத்தகத்தில் உள்ளது நான் முடித்து சொல்ல போறேன். ஓகே, உண்மையான அதோட நோக்கம் என்ன என்று கேட்கக்கூடும் என்றால் இந்த கள்ள உபதேசம் false teaching. ஓகே, இந்த false teaching உடைய main thing is அதோடைய உண்மையான நோக்கம் என்ன தெரியுங்களா? to make you subject to obedience. அப்படின்னா என்ன அர்த்தம்? கள்ள உபதேசம் அல்லது கள்ள போதனை அதோட உண்மையான நோக்கம் என்ன தெரியுங்களா? நீங்கள் அதோடைய உபதேசத்துக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். ஆனால் there is no sure of salvation. ரட்சிப்பில்லை. the matter of obedience. அப்படின்னா ஐயா நான் என்ன சொல்றேன் நீ கீழ்ப்படி, ஐயா நான் சொல்றதெல்லாம் நீ செய்ய, ஆனா நீ பரலோகத்துக்கு போவேன்ட்டு நான் நிச்சயம் கொடுக்க மாட்டேன். புரிஞ்சுச்சுங்களா? அதையும் தான் சொல்றாரு. அதனால நீங்க பாத்தீங்கன்னா இந்த கள்ள உபதேசங்கள் நீங்கள் அந்த விசுவாசத்தின் கீழ்ப்படிபடியா தான் செய்வாங்க தவிர அடுத்தது உங்களுக்கு என்ன வரப்போகுதுன்னு சொல்லி அஷ்யூர் பண்ணவே மாட்டாங்க. ஆனா இயேசு கிறிஸ்துவின் சத்தியத்தில் என்ன தெரியுமா இருக்கிறது? வெரி இன்ட்ரெஸ்டிங். You have faith and a
ITH, faith follow by என்னது? present continuous. விசுவாசத்தோடு கூட என்ன வரும்? action, actionோடு கூட obedience, obedience கூட சேர்ந்து responsibility, responsibility கூட என்ன செய்யும்? result. இந்த result என்ன தெரியுங்களா? இனி பார்த்து சரிங்களே, கர்த்தருடைய சத்தியம் it gives you என்னது? HOPE என்னது? hope. அந்த கண்ண உபதேசத்தில் உங்களுக்கு hope இல்லை. தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தை உங்களுக்கு என்ன இருக்குது? நம்பிக்கை இருக்குது. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, கள்ள உபதேசத்துல நம்பிக்கை இல்லை, நித்திய ஜீவனம் இல்லை. ஆனா தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையில நம்பிக்கையும் உண்டு, நித்திய ஜீவனும் உண்டு. அப்ப எது நமக்கு வேணும்? நித்திய ஜீவனை கொண்டு வரக்கூடியதான தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தை. Amen. Okay, so false teaching will make you do act. கள்ள உபதேசம் நீங்க அதை செயல்படும்படியாக கீழ்ப்படிதலுக்குள் கொண்டு வந்து நிறுத்தும். ஆனா தேவனுடைய வார்த்தை அப்படி இல்லை. தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு விசுவாசத்தை தூண்டும், அந்த விசுவாசத்தை செயல்படுத்த சொல்லும், அந்த செயல்படுத்துதலை கீழ்ப்படுதல் கொண்டு வரும். அந்த கீழ்ப்படிதலால உங்களுக்கு பொறுப்பு உண்டாகும். அந்த பொறுப்பு வந்த பிறகு பல நித்திய ஜீவன். அந்த நித்திய ஜீவன் தான் நமக்கு நம்பிக்கை. உங்களுக்கு தெரியணும், விளங்கிக் கொள்ளணும். the word heresy, heresy என்ன தெரியுங்களா? another word called போலியானது. தெரியுங்களா? போலியான உபதேசம், தேவையில்லாத சத்தியங்கள், இவர்கள் மத்தியில் காணப்படுகிறதான வார்த்தைகளை குறித்து நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். It depart from the truth. சத்தியத்தை விட்டு விலகி போகிறது. அதனால apostasy is a matter of obedience, not salvation. அது கீழ்ப்படிதல், ரட்சிப்பல்ல. அதனால கிறிஸ்தவர்களாக இருக்கிற நம்ம எப்போதும் சத்தியத்திலே நாம் நிலைநிற்க வேண்டும். அவிசுவாசிகள் கிறிஸ்து அல்லாதவர்களுக்கு அந்த விசுவாசம் இல்லை. ஆனா கிறிஸ்தவர்கள் மாத்திரத்தான் கர்த்தர் விசுவாசத்தை வைத்திருக்கிறார். ஆமென். அதனால வாலிப பிள்ளைகள் இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேரும் நம் காலேஜ்ல விசுவாசமா இருக்கணும், யூனிவர்சிட்டியில விசுவாசமா இருக்கணும். and many world you have to stand wherever you go. எங்க போனாலும் சரி விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் கீழ்ப்படிதல் இருந்து விசுவாசம் இல்லாவிட்டால் இறுதி நாட்களில் அநேக பேர் வழி தவறி போவதற்கு வாய்ப்புகள் உருவாகும். அதனால apostasy என்று சொல்லும்போது it is commonly used in the Christian circle. இது எங்க அதிகமாக பயன்படுத்துவார்கள் என்றால் கிறிஸ்தவர்களுடைய சமுதாயத்தில் தான் பயன்படுத்துவார்கள். வேறு எந்த மதத்திலும் கள்ள உபதேசம் இல்லை. ஏன்னா அவங்க கள்ள உபதேசத்துக்குள்ள தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. விளங்கிடுச்சு, அதை விளங்கி போயிடுச்சாங்க. ஆனா கிறிஸ்துக்குள்ள தான் நம்ம கள்ள உபதேசத்தை பற்றி பேசுகிறோம். இன்னொரு வார்த்தை கொஞ்சம் சொல்லிட்டுக்கலாம். something even இஸ்லாம்ல கூட அவன் ஃபால்ஸ் டாக்டரின் பயன்படுத்தவே மாட்டான். never. மிகவும் குறைவு. கண்டிப்பாக they only say that they are wrong. அவர்தான் சொல்லுவான். but this false doctrine, கள்ள உபதேசம், அது பயன்படுத்துகிறது நம்மை போல கிறிஸ்தவர்கள் தான். because we know the truth. நமக்கு அந்த வித்தியாசத்தை நமக்கு தெரிகிறது. அதனால it is more major departure. ஏன் கிறிஸ்தவர்கள் இந்த கள்ள உபதேசத்தை பயன்படுத்துகிறார்கள் என்றால் ஏன்னா இதுக்குள்ள விசுவாசத்தை விட்டு விலகி போகக்கூடியதான மேன்மையான ஒரு சூழ்நிலைக்குள் வருகிறது. பேதுரு எடுத்துக்கொள்வோம். நீங்க பேதுரு எடுத்துக்கொள்ளுங்க. பேதுரு தெரியுங்களா? இயேசு கிறிஸ்து பரிசோதனை மத்தியில் கடந்து போகும்போது அவன் 3 முறை இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? மறுதலித்தான். தெரியுங்களா? அந்த மறுதலிப்புல it is involved a major doctrine of the faith, விசுவாசம். அங்க ஒவ்வொரு முறை எனக்கு இப்படி தெரியாது, நான் இவரோட கூட இல்லை, இவர் யாரும் என்னை
செய்தார்? மறுதளித்தார். தெரியுங்களா? அவன் விசுவாசத்தை மறுதளித்தார். ஒரு மனுஷன் விசுவாசத்தை மறுதளிக்கும் போது அடுத்தது அவனோட வாழ்க்கையில் வரப்போகிறது என்ன தெரியுமா? பேக்ஸ்லைடிங், பின்மாற்றம். சொல்ல பின்மாற்றம். மறுபடியும் சொல்ல பின்மாற்றம். ஓகே, பக்கத்தில் பார்த்து கேளுங்க. இங்க இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? இருக்கின்றன. சொல்ல பின்மாற்றம். ஒரு மனுஷன் விசுவாசத்தை விட்டு விலகி போனால் அவன் பின்மாற்றம் அடைகிறான். அப்ப நல்ல உபதேசத்தை கேட்டு ஒரு மனுஷன் விசுவாசத்தை விட்டு விலகி போகக்கூடும் என்றால் அவன் கிறிஸ்தவனாக இருந்தாலும் அவன் பின் மாற்றத்தில் அவன் இருக்கிறான். ஆமென். அவன் பின்மாற்றம். He can be in the church or he can be worship. He can do whatever. என்ன வேணா செய்யலாம். ஆனா கள்ள உபதேசத்தை நம்பி சபையில உட்கார்ந்து இருக்கிற மனுஷனுக்குள் விசுவாசம் இல்லை. அவன் பின்மாற்றத்தின் வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். He's backslided. பின்மாற்றத்துள்ளவன். He cannot do all the Christian duties. கிறிஸ்துவுக்குள் இருக்கக்கூடியதான சகல விதமான வேலைப்பாடுகள் அவன் செய்யலாம். ஆனால் அவன் இருதயம் பின்மாற்றத்துக்குள் இருக்கிறதை நீங்க நான் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்டவர்களை சரிப்படுத்துவது ரொம்ப கஷ்டமானது. அதனாலதான் தீமோத்தேயு என்ன சொல்றாரு? வெளியே தோற்றத்திலே பக்தி, ஆனா உள்ளுக்கு தேவனுடைய சத்தியத்தின் மறுதளிக்கிறவன். பக்கத்துல பார்த்து ஒரு எனக்காக கேட்குறீங்க, நீங்க எப்படி இருக்கிறீங்க? எப்படி கேட்கறது கஷ்டமானதுதான். அது எண்ணி பத்தி கேளுங்களேன். ஓகே, எனக்கு காலையில இல்லை, ரொம்ப பேர் நான் ராத்திரி முழுதும் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டீங்க. ஸோ அதனால உங்களை சிரிக்க வச்சு நான் ஜோக் பண்ணி இந்த சத்தியத்தை பேச உங்களுக்கு கொண்டு வந்து பூக்கத்தணும். அதனால தான் இப்படிலாம் நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். சரிங்களா? அதனால ஓகே. ஸோ பின்மாற்றத்துக்கு வெரி டிஃபிகல்ட் டு பிரிங் தம் பேக். பின்மாற்றம் ஆகி அவனுக்குள் வந்துடுச்சுன்னா அவன் திருப்பி கொண்டு வருவது கஷ்டம். மனம் திரும்புதல் இல்லாமல் ஒரு மனுஷன் பின்மாற்றத்தின் வாழ்க்கையில் வரவே அப்படின்னா மனம் திரும்புதல் என்ன தெரியுங்களா? அவன் மறுபடியுமாக தன் அறிகிற சத்தியத்துக்குள் அவன் அறிந்து அதை விசுவாசிக்கிற வரைக்கும் அவன் வர முடியாது. You have a clear picture now? Yes. So we have two groups in the church. Yes. யூதா சொல்ற ரெண்டு குரூப் இருக்கான். ஒரு குரூப் சத்தியத்தை நம்புகிற குரூப், இன்னொரு குரூப் சத்தியத்தை புறக்கணிக்கிற குரூப். அதனாலதான் எப்பொழுது நான் எங்க போனாலும் சரி very careful when I preach. ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பேன். எல்லாரோட டென்ஷன் இங்க இருக்கிற. ஏனென்றால் இந்த சத்தம் செவிகளுக்குள் போகாத படிக்கு இடையிலே பிசாசு வழி போகிற போக்கில விழுகிற விதைய போல என்ன செய்கிறான்? பிடிக்க போகிறான். கற்பாறை மேல விழுகிற விதைய போல என்ன செய்கிறான்? எரிச்சு போடுகிறான். முட்கள் மேல விழுகிற விதைய போல என்ன செய்கிறான்? நெருக்கி போடுகிறான். ஆனா நல்ல விதத்துல விழுக வேண்டும் என்று சொல்லித்தான் என்னுடைய பிரயாசம். அல்லேலூயா. அதனால என்னுடைய way of preaching நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க. I want to take all your attention to the truth. Hallelujah. To the truth, because that one set a person free. அத ஒரு மனுஷன் என்ன செய்ய விடுதலை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. So பின்மாற்றம் அடைகிறவன் தெரியுங்களா? It is more on the aggressions in moral. அவனுடைய நடத்தை தெரியுங்களா? அவனுடைய ஆவிக்குரிய விருப்பங்கள் அது எப்பொழுதும் நிறுத்தப்பட்டு கொண்டே இருக்கும். அவனுடைய நடத்தையில மாற்றம் பார்க்கலாம். நல்ல கவனமா கேளுங்க. அண்டர்ஸ்டாண்ட் திஸ். ஓகே, பின்மாற்றம் அடைந்தவனுடைய நடத்தையும் கர்த்தருக்கு முழுமையாக ரட்சிக்கப்பட்டவனுடைய நடத்தை மட்டும் வித்தியாசமா இருக்கும். ரெண்டு வேறுபட்டு இருக்கும். இவனுக்குள்ள ஆவிக்குரிய ஆங்கிலத்தில் சொல்லுங்க ஸ்பிரிச்சுவல் enthusiasm. enthusiasm என்று சொல்லும்போது there is another word called அவனுக்கு எது வந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, எது போனாலும் சரி, எது நின்றாலும் சரி, எது பார்க்கிறானோ பார்க்கலையோ அந்த enthusiasm அவனுக்குள்ள zeal will always burn in him to do something for God. கர்த்தருக்காக ஏதோ காரியத்தை செய்யணும் என்று சொல்லி ஆவிக்குரிய ரீதியிலே அவன் இதயத்திலே இந்த விருப்பம், இந்த தாகம், இந்த ஏக்கம் எரிந்து கொண்டே இருக்கும் எல்லா சூழ்நிலையிலும். ஆமென். யாரை குறித்து நம்ம பேசுகிறோம்? மனம் திரும்புகிறோம். ஆனா பின்மாற்றம் அடைந்தவன் எப்படி திரும்பப்பா?
நீ சொல்லுப்பா, நீ சொல்லு, நான் கேட்கிறேன்ப்பா, நான் கேட்கிறேன். சொல்றது உன்னோட கடமை, கேட்கறது என்னுடைய தான் தலையெழுத்து. சொல்றது என்னுடைய கடமை, கேட்கறது என்னுடைய தலையெழுத்து. Because they have a different concept. வித்தியாசமான மனப்பான்மை. எதுவுமே சொல்லுது விளங்கிக் கொள்ள முடிகிறது. சில நேரத்தில் அப்பா பிள்ளைய கண்டிக்கும் போது, நீ அப்பாவாயிட்ட, நீ சொல்ற தலையெழுத்து, உன் பேச்சு நான் கேட்டு நான் வாழ்ந்துட்டு இருக்கணும். இது நீங்க செஞ்சிருக்கீங்க, நான் செஞ்சிருக்கேன். அப்படிதான். ஏன்னா ஒரு முறை அப்படிதான், ஒரு முறை எங்க அப்பா என்னமோ சொல்லிட்டு போயிட்டேன். உங்களுக்கு தெரியும், எங்க அப்பா வந்து இந்த பூனா கிரேசி, இந்த பிளான்ஸ் எங்க பார்த்தாலும் கொண்டு வந்து நட்டுக்கிட்டு எங்க உயிர் வாங்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? தண்ணி ஊத்துடா, தண்ணி ஊத்துடா, தண்ணி ஊத்துடா, தண்ணி ஊத்துடா. தண்ணி ஊத்துனா தான் ஃபுட்பால் காண போவாரு, தண்ணி ஊத்துனா தான் வீட்டுக்கு வெளியே போகணும், தண்ணி ஊத்துனா தான் நம்ம போகணும், தண்ணி ஊத்துனா தான் செய்யணும். அவனே ஒரு நாள் அந்த பிறகு கேட்டுட்டு, என்ன தண்ணி ஊத்திட்டியான்ட்டு சொன்ன, தண்ணி ஊத்திட்டான்ட்டு. நான் சொன்னேன், அப்பா ஒரு வேலையே இல்லையாப்பா உங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்பா நான் சொன்னது நீ கெடுத்தாகணும். அப்ப நான் வெளியே சொன்னா எனக்கு பெல்ட் அவ்வளவுதான். எங்க அப்பா வாயில பேசவே மாட்டாரு, ஆனா பேசினாருன்னா சரீரம் முழுதும் ப்ளூ பிளாக்கா தான் இருக்கும். சரிங்களா? அதான் எங்க அப்பா. அதாவது நான் இன்னைக்கு இப்படி இருக்கிறேன். சரிங்களா? அடக்கமா ஒடுக்கமா சொல்லுகிற இவர்களை இஸ்ரவேல் ஜனங்களை வஞ்சிக்கும்படியாக இம்மாரலிட்டி ஃபீஸ்ட் அப்படின்னா அவர்களுக்குள்ள ஒழுக்கமற்ற ஒரு பண்டிகை உண்டாக்கினார் 11ஆம் வசனத்துல. இதனால அவர்கள் பேராசைப்பட்டு அவர்கள் பண ஆசைத்திலும் பெண் ஆசைத்திலும் அவர்கள் இச்சையிலே விழுந்து போனார்கள். யாரு? பேலியா. அவனுடைய உபதேசம் இஸ்ரவேல் ஜனங்களை வஞ்சிக்கப்பட்டது. மூன்றாவதாக தனிப்பட்ட நபரை குறித்து பேசினார். கோரா என்று சொல்லுகிறவன் யூதா சொல்லுகிறான், இவனுக்கு ஒரு கள்ள உபதேசம் இருந்ததுதான். இவன் என்ன தெரியுமா செய்தானா? he tried to make wrong right and right and wrong. தவறை சரியாகவும் சரியை தவறாகவும் மாற்றி அமைத்தான். யாரை குறித்து விரோதமாக? மோசே. நீ ஒண்டி தான் தலைவராக இருக்க முடியுமா? ஒண்டி தான் தவறாக இருக்க முடியுமா? நாங்களும் தலைவர் தானே. அப்படின்னா சரியா அவன் தவறாக பார்த்தான். ஆனா அவன் சொல்லுகிறான், நாங்களும் தலைவராக இருக்க முடியும் என்று சொல்லி அவனுடைய சரியை தவறாக மாற்றக்கூடியதான மனப்பான்மை உடனாக காணப்பட்டான். அதனால he changed God's principle. கர்த்தருடைய கோட்பாடுகளை இவன் மாற்றி அமைத்தான். என்ன நடந்துச்சு? perception. எப்பொழுது நினைப்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவன், எத்தனை பேர் நான் சொல்வதை விளங்கிக் கொள்ளப்படுகிறது? they put away the Bible. வேதத்தை எடுத்து ஒதுக்கி வச்சிருவாங்க. ஆனால் நினைப்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் கோரா போல அவங்க என்ன நினைக்கிறார்களோ அதான் செய்ய வேண்டும் என்று சொல்லி, அன்பு தேவஜனங்களே, இதெல்லாம் மட்டும் சுருக்கமாக பார்க்கப்படும் என்றால், சுருக்கமாக இந்த கள்ள உபதேசத்தின் தலைவர்களுக்குள்ள இருக்கக்கூடியது என்னவென்றால் சுயநீதி, பேராசை, அவருடைய எண்ணங்களிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்கள். இவர்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடியது முரட்டாட்டம், ஒழுக்கமற்ற வாழ்க்கை. அவர்கள் சிந்தியிலே வீணரானார்கள். இப்படிப்பட்ட குணாதிசயம் உள்ளவர்கள் 12-13 அவர்கள் என்ன செய்தார்கள்? சத்தியத்தை விட்டு விலகி போன ஒரு வாழ்க்கை குறித்து இந்த குறிப்பிட்ட பகுதியிலே நாம் பார்க்கிறோம். எத்தனை பேர் விளங்கிச்சு? விலகல் மாட்டோட ஆமென் சொல்லுங்க. யூதா புத்தகத்திலே அவர் சொல்லுகிறார், false teaching, the subject, the objective, அதோட கருப்பொருள் என்ன? அவர்கள் கீழ்ப்படிகள் செய்வார்கள், வற்புறுத்திய ஆனால் நம்பிக்கையும் ரட்சிப்பும் கொடுக்க மாட்டார்கள். இது கள்ள உபதேசனுடைய உபதேசம். ஆனா பவுல் தீமோத்தேயுக்கு சொல்றது வேற. அடுத்த சொல்றாரு, நீ கள்ள உபதேசத்தை பின்பற்றாத, உண்மையான தலைவனை, ஆவிக்குரியவனை நீ பின்பற்று. ஆமென். சோ நீங்களும் நானும் நல்ல தரமான ஆவிக்குரிய தலைவர்களை பின்பற்றுவது தேவன் விரும்புகிற விருப்பம். இஸ்ரவேல் ஜனங்கள் யார் பின்பற்றினார்கள்? மோசே போன பிறகு யார் பின்பற்றினார்கள்? ஜோஷுவா முடிஞ்ச பிறகு அப்பப்ப நியாயாதிபதிகள் பின்பற்றினார்கள். அது முடிஞ்ச பிறகு கர்த்தர் ராஜாக்களை எழுப்பினார். அது ஒரு சில ராஜாக்கள் பின்பற்றதுனால அழிவு வந்துச்சு, நல்ல ராஜாக்கள் பின்பற்றதுனால ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். தீர்க்கதரிசியை பின்பற்ற முடியாத கர்த்தர் கட்டளையிட்டாரு. ஆனால் யாரெல்லாம் நல்ல தலைவர்கள் பின்பற்றினார்களோ அவர்கள் கர்த்தர் பார்வையை தயவு பெற்றார்கள். ஆனால் யாரெல்லாம் பாவம் செய்கிற தலைவர்களை பின்பற்றினார்களோ அவர்கள் வாழ்க்கையிலே அதே தன்மையும் நடந்தது.
which we can't change that. That's called nature. That's called nature. நல்ல மரம் நல்ல கனி கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனி கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனி கொடுக்காது, கெட்ட மரம் நல்ல கனியும் கொடுக்க கிடையாது. இயற்கை மாறாவிட்டால் கர்த்தருடைய சித்தமும் மாறாது. இது புரிஞ்சு கொண்டவர்கள் மாத்திரம் தன் இதயத்தின் மேல் கை வைத்து, ஆண்டவரே உங்களுடைய சித்தம் மாத்திரமே என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். ஆமென். ஒரு சித்தம் மாத்திரமே வாழ்க்கையில் நிறைவேறட்டும். சரி பாஸ்டர், எனக்கு என்ன இவ்வளவு நேரம் இருக்கு பாஸ்டர்? இப்போ 11:30, இன்னும் 1/2 மணி நேரம் இருக்கா? அல்லது 11:30 முடிக்கணுமா? இப்போ 11:30, இன்னும் எனக்கு 1/2 மணி நேரம் இருக்குது. சரி, 12 மணிக்கு முடிக்கணும், 11:30 முடிக்கணுமா? எனக்கு கொடுக்கப்பட்ட டைம் வந்து 9:10 to 12, 9 to 12 என்ன தெரியல. சரி, ஏதோ ஒன்று பரவாயில்ல, 12 மணிக்கு வரைக்கும் போகிறேன். சரி, ஓகே, லெட்ஸ் see the character. இப்போ நல்ல தலைவருடைய குணாதிசயத்தை கொடுத்து பார்க்க போறோம். What their characters? ஒன்றாவது பவுல் சொல்றார், 10 வசனம் சீக்கிரம் வாசிப்போம். 10 வசனம். I'm going to take you point by point நான் கொண்டு போகிறேன். ஓகே, 10 வசனம் முதல் பகுதி வாசிப்போம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 10 வசனம். மன்னிக்கணும், சாரி. ஓகே, நீயோ என் போதகத்தையும் நடக்கையையும் நோக்கத்தையும் விசுவாசத்தையும் நீடிய சாந்தத்தையும் அன்பையும் பொறுமையையும் அந்தியோகியா, இக்கோனியா, லீஸ்த்ரா என்ற பட்டணங்களில் எனக்கு உண்டான துன்பங்களையும் பாடுகளையும் நன்றாக அறிந்திருக்கிறாய். The first qualification, நல்ல கவனமாக எண்ணி பார்த்தீங்கன்னா நான் சொல்றேன், கள்ள உபதேசர்கள் எப்பொழுதும் மறைமுகமாகத்தான் செய்வாங்க. ஆனா உண்மையான ஆவிக்குரிய தலைவர்களுக்குள்ள மறைமுகம் இருக்காது. அவர்கள் செய்வதெல்லாம் தன் பின்பற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்று சொல்லி விரும்புவார்கள். இவர்களுக்குள் மறைச்சுதான் செய்வாங்க, ஆனா இவங்க வெளியரங்கமா செய்வாங்க. அதான் பவுல் சொல்றது, first character, their life are open to all to see. எல்லாரும் பார்க்கிற பிரகாரம் இவர்கள் வாழ்வார்கள். அதான் பவுல் சொல்றது, நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். அப்போஸ்தலர்கள் பார்த்து சொல்லுகிறாரே, பரிசுத்தர் வந்த பிறகு நீங்க என்னது ஜெருசலேம், சமரியா, ஜூடியா உலகம் முழுவதும் எனக்கு நீங்க சாட்சிகளாக இருப்பீர்கள் கொடுத்து சொல்றாரு. சாட்சி சொல்லுங்க, சாட்சி வந்து மக்கள் பார்க்கறதுக்காக மறைக்கப்படுகிற ஒரு பொருள் அல்ல. ஆமென். அப்ப நல்ல தலைவன் தன் சாட்சி வெளிப்படுத்துவார். ஆனா கள்ள உபதேசர்கள் செய்ய கெட்டதெல்லாம் மறைச்சுக்கிட்டு நல்லது மட்டும் கட்டுவாங்க. They are not 100% open, but spiritual leaders are 100% open. ஒரே நேரத்தில் சொல்றேன், நீங்க அமர்ந்து கொண்டிருக்கிற அத்தனை விசுவாசிகளும் உங்களை நடத்துகிற தலைவரை நீங்கள் ஆழமாக அறிந்து கொள்ள வேண்டும். ஸ்ரீஹி பார்க்க வாழ்க்கை நீங்க பார்க்க வேண்டும், அவருடைய ஜீவித்தை பார்க்க வேண்டும், அவருடைய ஜெப வாழ்க்கை பார்க்க வேண்டும், சத்தியத்துக்குள் நடக்கிறதை பார்க்க வேண்டும், எப்படி உங்களை நடத்துகிறான்னு சொல்லி ஒன்றும் மறைமுகம் இல்லாத படிக்க நீங்க தெளிவாக பார்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நான் கொடுக்கிற சில வசனத்தை எழுதிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 26:4. அப்போஸ்தலர் 26:4. ஓகே, தட் யோவான் 18:20 வாசிப்போமா சீக்கிரமாக. யோவான் 18:20. யோவான் 18:20. Like his master, he could say in secret I have nothing. சொல்ற ரகசியத்தில் எனக்கு ஒன்றுமே இல்லை. வாசிப்போம் 18:20. யோவான் 18:20. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் வெளியரங்கமாய் உலகத்துடனே பேசினேன். ஜெப ஆலயங்களிலேயும் யூதர்கள் எல்லாரும் கூடி வருகிற தேவாலயத்திலேயும் எப்பொழுதும் உபதேசித்தேன். அந்தரங்கத்திலே நான் ஒன்றும் பேசவில்லை. இதிலே நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க. யாராச்சும் ஒரு இடத்துல வந்துட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு கேசிதான் இப்படி சொல்லிட்டு, ஆனா யாருக்கு மட்டும் சொல்லிடுறாங்க. எங்க உங்களுக்கு கேட்டுச்சா? கேட்டுச்சா? யாருக்கு மட்டும் சொல்லிடுறாங்க அப்படின்ட்டு வந்து உங்கள்கிட்ட சொல்றாங்கன்னா அதை நீங்க சொல்லித்தான் ஆகணும். ஏன் தெரியுங்களா? அவன் உன்னை வஞ்சிக்கிறான். ஏன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அந்த ரங்கத்துல நான் ஒன்றும் பேசணுதும் இல்லை, செய்ததும் இல்லை. அந்த ரங்கத்தில் செய்கிறவன் யார் தெரியுங்களா? கள்ள தலைவன். ஆனா உண்மையான தலைவன் அப்படி இருக்கவே மாட்டான்.
வேதம் சொல்லுகிறது, ஒரு சகோதரன் தப்பு செய்வது போயிட்டு நேரம் என்ன செய்ய, அவனை கடிந்துக்கொள். அவனோட குறைகளை குற்றங்கள் எடுத்து வெளிப்படுத்தி பேசித்தான் சொல்றார் தவிர இவனுடைய குற்றக்குறைகள் எடுத்து இங்கு சொல்லி இவனுக்கும் அவனுக்கும் மன வருத்தத்தை உண்டாக்குறான் என்றால் அவன் கிறிஸ்தவன் அல்ல, அவன் கிறிஸ்தவ தலைவனும் இருக்க முடியாது. If you follow him, you will carry too many garbage in your heart. அந்த மாதிரி தலைவனை பின்பற்றும் என்றால் வீசப்பட வேண்டிய அநேக குப்பைகளை நம்ம இருதயத்துக்குள் வைத்துக் கொண்டிருப்போம். அது நம்முடைய ஆவிக்குள் வாழ்க்கைக்கு பிளவு கொண்டு வரும். இது வெரி கிளியர். இயேசு சொல்றாரு, அந்த ரங்கத்தில் ஒண்ணுமே இல்லை. Church, we must be very careful. மறைமுகமாக நடக்கிறது நம்பாதீங்க. ஆனா வெளியரங்கமாக காண்பிக்கிறதான் சத்தியத்தை நடக்கிறது நல்ல தலைவர். Amen. Please take this to your heart. எழுதித்து வச்சுக்கொள்ளுங்க, சரிங்களா? இது உங்களுடைய எழுதித்துக்குள் இருக்கட்டும். அப்படி யாரும் சொன்னாங்க, சொல்றதெல்லாம் சொல்லிட்டு சொன்னாங்க அப்படி சொன்னாங்கன்னா நீங்க அதான் நீங்க போயிட்டு என்ன சொல்லணும், சொல்லணும். எங்க பக்கத்து பஸ் சொல்லுங்க, யாருன்னு சொல்லாத, அதான் நம்ம போய் சொல்லணும். ஏன்னா பொய்யை வெளிப்படுத்தினா தான் சத்தியம் நிலை நிற்கும். பொய்யை அழிக்கணும்னா சத்தியம் வெளியாகரமாகும். ஆனா சத்தியம் மறைக்க தேவையே, அது ஏற்ற கனியை கொடுக்கும். Amen. So can we just take some time and pray? Just close your eyes and just take for a few minutes. Just close your eyes and pray for the church. சபைக்காக நானே மனைவியும் ப்ரே பண்ணும். சபைக்காக அது வெளிப்படுத்தினாரு. நமக்கு சபைக்காக ப்ரே பண்ணும். சீக்கிரமாக ப்ரே பண்ணுவோமா? Just pray in the spirit. வீலே நடத்தி அந்நிய பாஷையில் பேசுங்க. Lord, cleanse our church. இந்த சபையை சுத்திகரிங்க ஆண்டவரே. எனக்குள் இருக்கக்கூடிய மனப்பொருளை ஆண்டவரை வெளிப்படுத்தி எனக்குள் இருக்கக்கூடிய குப்பைகளை எல்லாத்தையும் எடுத்து ஆண்டவரே இந்த காலைகளை எனக்கு சுத்திகரிக்கும் கொண்டு வாங்க. ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வாங்க, ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா, எனக்கு உதவி செய்யுங்கப்பா, எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நாங்க தப்பு செய்யக்கூடாது ஆண்டவரே. உன் கண்மணியை போல கனிமை போல பாதுகாக்கக்கூடிய திருச்சபைக்கிற சேதத்தை கொண்டு வரக்கூடாது தகப்பனே. ஆண்டவரே சுவாமி, இதோ எழுப்பிக் கொண்டிருக்கிற இந்த கள்ள உபதேசம் ஆண்டவரே, தவறான உபதேசம், தவறான வார்த்தைகள், மறைமுகமாக நடக்கக்கூடிய எல்லா விதமான குற்றச்சாட்டுகள் ஆண்டவரே சுவாமி, தவறான வார்த்தைகள் எல்லாவற்றையும் நீர் மாற்ற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம், நாங்கள் ஜெபிக்கிறோம். குமாரனாகிய இயேசுவின் நாமத்திலே திருச்சபைக்கு சுத்திகரிப்பு வருவதாக. அகில உலகத்தில் இருக்கிற சபையை காத்துக் கொள்வதற்கு ஆண்டவரே சுத்திகரிப்பு கொண்டு வருவதாக. இது கள்ள உபதேசம், இது போலியான மதம், இது போலியான ஆராதனை, இது போலியான பொய் ஆண்டவரே எல்லா சபையிட்டாக போகணும். ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆவிக்குரிய தலைவர்களோடு இதனை இருதயத்தை மக்கள் புரிந்து கொள்ள சக்க செய்யும் ஆண்டவரே. செய்யும் அப்பா, இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். இரண்டாவது பாயிண்ட், அதே 10ஆம் அதிகாரம் பண்ணிக்கிறோம். அதே 2:3 இரண்டாவது பகுதி பார்த்தீங்கன்னா, they teach the true doctrine. அவர்கள் உண்மையான உபதேசத்தை பிரசங்கிக்கிறார்கள். அவர் சொல்கிறாரு, பால் சொல்கிறாரு, my doctrine, நான் உங்களுக்கு உபதேசிக்கிற உண்மையான உபதேசம். இது உபதேசத்தை நீங்க கவனமாக கேளுங்கள் என்று குறித்து அவர் சொல்கிறாரு. அதனால சத்தியமான ஆவிக்குரிய தலைவன் எப்போதும் சத்தியத்தை தான் பேசுவாங்க தவிர அவர்கள் மாயத்தனமான வார்த்தைகள் குறித்து பேசவே மாட்டார்கள். ஆனா இன்னைக்கு சில வேலை ரேடியோ டிவியில இப்ப நீங்க பாத்தீங்கன்னா that is Priestdo Christianity என்ன அர்த்தம் தெரியுங்களா? they are a mixture Christian. மிக்சர் கலப்படம். அவர்கள் பிரசங்கம் பண்ணும்போது கொஞ்சம் சைக்காலஜி, அவங்களோட தத்துவம் and the success of motivation, எப்படியாவது அவங்களை மோட்டிவேட் பண்ணி சக்சஸ் பண்றது. வேதத்தை பாய்க்க மாட்டாங்க, பல விதமான பிரின்சிபல் பாய்ப்பாங்க. அண்ட் பர்சனாலிட்டி கால்டு, அவர்கள் நம்பக்கூடியதான தனிப்பட்ட நம்பிக்கையை புகுத்தி இன்னைக்கு பிரசங்கம் பண்ணுகிறார்கள். we must be very careful. சபைக்கு வேதத்துக்கு சம்பந்தம் இல்லாத காரியத்தை நீங்க கேட்கவே, அவன் கொடுக்கிற தத்துவம் அவனால இருக்கட்டும்,
ஆனா நமக்கு வேண்டியது தேவனோட வார்த்தை, நல்ல தரமான உபதேசம். அதனால நீங்க டிவி ரேடியோ நீங்க பாக்குறீங்கன்னா தயவு செய்து கூடுமான அளவுக்கு உங்களுக்கு அந்த நபரை தெரியல, அவங்க பேசுறது விளங்காட்டினா செக் வித் யுவர் பாஸ்டர். இந்த ப்ரோக்ராம் பார்க்கலாமா, அந்த ப்ரோக்ராம் பார்க்கலாமா, இவரோட செய்தி கேட்கலாமா, இந்த புத்தகத்தை வாசிக்கலாமா என்று சொல்லி எப்போது நீங்க செக் பண்றது நல்லது. அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். சில வேளையில நமக்கு தெரியாத உபதேசம் அவங்களுக்கு கொண்டு வரலாம், ஆனா நம்ம விலகிக் கொள்ள விட்டா நம்ம வழி தவறி போவோம். அதனால பவுல் சொல்கிறாரு, நான் பண்ணுகிற உபதேசம் நீ பார்த்தியாலவா சொல்ற மை டாக்டரின் என்று குறித்து சொல்கிறாரு. மூணாவது அவர் சொல்லுகிறாரு அதே 10ஆம் வசனத்துல, they practice what they preach. அவர் சொல்றாரு, நான் பிரசங்கிக்கிறதை, நான் வாழ்க்கையில நடக்கிறதை, என்னுடைய நடத்தின் ஜீவியத்தை நீ பாரு என்று சொல்றாரு. பிரசங்கிக்கிறது ஒன்று, நடத்த இன்னொன்றாக இல்லை. என்ன பிரசங்கிக்கிறாங்களோ அதை அவங்க நடத்துகிறாங்க. அல்லேலூயா. எனக்கு ரொம்ப சந்தோஷம் பாஸ்டர் சபைக்கு வந்துட்டு போனது. ஏன்னா இப்ப நான் வந்து தைரியமா நான் பேசுற காரணம் தெரியுங்களா, அவர் என் ஊழியத்தை பார்த்தாரு. ஓகே, அதனால எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, நிச்சயமாக அந்த சாட்சி இருக்கும். ஆமென். அதே போல நான் இங்க வந்து பார்க்கும்போது பாஸ்டர் ஊழியத்தை நான் தைரியமாக என்னோட படிப்பிடத்தை நான் கொடுத்தேன், ஏத்திரங்கள் கொடுத்தேன். எனக்கு தெரியும் சத்தியத்தை பேசுகிற மனுஷன், சத்தியத்துக்காக நிக்கிற மனுஷன். அல்லேலூயா. சோ இதுதான் உறவு. அதனால ஒரு மனுஷன் பிரசங்கிக்கிறவன் அது பிரகாரம் நடக்கக்கூடியவனாக இருப்பான். உபதேசம் மக்களுக்கு அல்ல, உபதேசம் தனக்கு, தனக்கு வந்துட்டு பிறகுதான் மற்றவர்களுக்கு. அல்லேலூயா. ஐயா பவுல் சொல்கிறாரு, என்னுடைய ஜீவித்தை பாரு. யார் சொல்ல முடியும்? லுக் அட் மை லைஃப், என்னை ஜீவித்து பாரு. பவுல் தைரியமா சொல்றாரு, என் ஜீவித்து பாரு. அதே 10ஆம் வசனத்துல 4வது பாயிண்ட் பாத்தீங்கன்னா, their purpose is to glorify God. அவன் சொல்லுகிறான், நான் தேவனுடைய நாமத்தை என்ன செய்கிறேன்? மகிமை படுத்துகிறேன். அவன் சொல்லுகிறான், என்னுடைய நீடிய சாந்தம், லாங் சஃபரிங், நான் போன பாடுகளை குறித்து நீ பாரு. அது விட்டு நான் விலகவே இல்லை, நான் நிலைத்து நின்ற என்று சொல்றேன். இது நிமித்தம் கர்த்தரை மகிமைப்படுத்தினேன் என்று குறித்து அவன் பேசிக் கொண்டிருக்கிறார். கடைசி 5வது 11ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, they are willing to suffer. அவன் சொல்ல, இந்த நாட்டில் என்ன நடந்துச்சு, அந்த நாட்டில் என்ன நடந்தது, இந்த நாட்டில் என்ன நடந்தது உனக்கு தெரியும்னு சொல்றாரு. அப்படிதான் போட்டிருக்கையா? வாசிங்க இந்த வசனம். அந்தியோகியா, இக்கோனியா, லிஸ்ட்ரா பட்டணங்களில் எனக்கு உண்டான துன்பங்களை நன்றாக நீ அறிந்திருக்கிறாயே. நான் சொல்றேன், எவ்வளவு பட்டணத்தில் நான் போயிருக்கேன், எனக்கு வந்த பாடுகள், பவுல் தப்பிக்கு வந்த பிறகு அந்த விசுவாசியோடு கூட தான் போன பாடுகள் எல்லாத்தையும் எடுத்து விலைக்கு பேசினார். அல்லேலூயா. அதனால அவர் சொல்லுகிறார், ஒரு மறைமுகம் ஒன்றுமே இல்லை. He was so transparent. வெளியரங்கமாக இருக்கிற தலைவன் தான் நல்ல ஆவிக்குரிய தலைவன். அல்லேலூயா. அதனால follow spiritual leader, your pastor, stand with him. My humble request, அப்படி ஏதாவது ஒரு காரியத்தை நீங்க கதைக்கணும்னு சொன்னா, போயிட்டு உட்கார்ந்து ஒரு நண்பனாக, ஒரு சகோதரனாக, ஒரு ஆவிக்குரிய தகப்பனாக மனம் திறந்து பேசுங்க. நான் இங்கே வருவதற்கு முன்பதாக நான் ஏர்போர்ட்ல உட்கார்ந்துருக்கும் போது என்னோட மெசேஜை நான் கோத்ரூ பண்ணிட்டு இருந்தேன். திடீர்னு எனக்கு ஒரு சிக்னல் வந்துச்சு, இமெயில் வந்திருக்கு. அப்ப நினைச்ச அந்த இமெயில் திறந்து பார்த்தேன். அது திறந்து பார்க்கும்போது ஒரு என்ன சபையில வந்த ஒரு மனுஷன், ஆப்ரஹாம் தாமஸ் என்று சொல்லுகிறவர், அவரை கீழே அனுப்பினார். எப்படி அனுப்பினாரு? மை டியர் லவ்விங் ஸ்பிரிச்சுவல் ஃபாதர். ஓகே, சொல்றாரு, I was stayed for 10 years but we have restored my life. 10 வருஷம் நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில மறித்து போயிருந்தேன், ஆனா என்னை உயிர்ப்பித்துட்டீங்க. ப்ளீஸ் சொல்றாரு, ப்ளீஸ் டோன்ட் கோ அவே ஃப்ரம் மீ. என்னை விட்டு தூரத்தில் போகாதீங்க. எனக்குள்ள ஏதாச்சும் குறைகள் இருந்தால் என்னை வந்து சொல்லி திருத்துங்க. என்னோட குடும்பம், என்னுடைய தங்கச்சி, என்னோட தாய் எல்லாமே உங்க கையில தான் இருக்கிறாங்க. சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் உங்க கையில தான் இருக்கிறாங்க. எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, என்ன குறைபாடா இருந்தாலும் சரி, என்ன பிள்ளையா இருந்தாலும் சரி, உங்களை எங்களுக்கு கர்த்தர் கொடுத்தது போல எங்களை சீர்திருத்தம் பண்ணி நடத்துவதற்கு எங்களை குடும்பத்துக்கு கையில் ஒப்பு கொடுக்கிறேன். யூ ஆர் மை ஹோப், நீங்க தான் எங்களுடைய நம்பிக்கை என்று சொல்லி கடைசியாக யுவர் சின்சியர் பிரதர்ஸ் இன் கிரைஸ்ட், கிறிஸ்துக்களுக்கு உங்களுடைய சகோதரர்கள் சொல்லி ஒரு அனுப்பினார். ஒவ்வொரு கிறிஸ்துவ குடும்பமும் இப்படித்தான் தன் குடும்பத்தை யாரும் கையில் ஒப்பு கொடுக்கணும்? உங்களை நடத்துகிற ஆவிக்குரிய தகப்பனோட கையில் ஒப்பு கொடுக்கணும். அது உரிமையை கொடுக்கணும். அப்போது தான் நம்முடைய வாழ்க்கை
சிரிப்படையும். Amen. That's my last point. சொல்லுகிறது, be with your pastor, stand in the church and follow together, build the church. Amen. The second part, 13 லிருந்து 17 வரைக்கும், continue in God's words. கர்த்தருடைய சத்தியத்தை எப்பொழுது என்ன செய்ய நிலைத்து நில்லு. The only way to defeat the Satan lies, பிசாசுடைய பொய்யை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்றால் கர்த்தருடைய சத்தியத்தை தவிர்த்து வேறு எந்த விதத்தில் மேற்கொள்ளவே முடியாது. தர்க்கம் பண்ணுவதோ, கூப்பிட்டு வச்சு உட்கார்ந்து கன்ஃபரன்ட் பண்ணுவதோ முடியவே முடியாது. கர்த்தருடைய சத்தியம் தான் பொய்யை என்ன செய்யும், மேற்கொள்ளும். அதனால வேதவசனத்தை வாசிப்போமா? 13 லிருந்து 17 வரைக்கும். சீக்கிரமா வாசிங்க பாஸ்டர். பொல்லாதவர்களும் எத்தர்களுமானுங்க, மோசம் போகிறவர்களாகவும் இருந்து மேன்மேலும் எப்படிப்பட்டவர்களாக கேடு உள்ளவர்களாக இருப்பார்கள். கர்த்தருக்காக வாழ்கிறவர்கள் துன்பப்படுவார்கள். ஆனா மோசம் போயிட்டு பின்மாற்றத்தில் இருக்கிறவங்க நம்முடைய கண்களுக்கு நல்ல மாதிரி தான் இருப்பாங்க. ஆனா அவங்களுக்குள் நடக்கக்கூடிய அழிவு உங்களுக்கு தெரியவே தெரியாது. கொஞ்சம் புளித்த மாவு நல்ல மாவுல போடும்போது பார்க்கறதுக்கு நல்லதா இருக்கும், மாவு நல்லா பொங்கி வருது. ஆனா அது பொங்கி வருவதுக்கு காரணம் அது கொஞ்சம் புளிச்ச மாவு. அது எப்போ திரும்ப தெரியும்? 3-4 நாளைக்கு வச்சு பாருங்க, அப்போ தெரியும். அதே போல தான் உங்களுக்கு சொல்ல வரேன். இப்போ இருக்கிற நிலைமை பார்த்து நியாயத்திற்காதீங்க, வரக்கூடிய நாட்கள் வைத்து நியாயத்திருங்கள். மனுஷனுடையதான காலம் அவர்களுடையதான வாழ்க்கையை நிதானிக்கும். So be careful. ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. அதாவது இங்க பவுல் சொல்லுகிறாரு, நல்லவன் துன்பப்படுவானா, ஆனா கெட்ட வாழ்க்கை வாழ்கிறவன் மேல் மேலும் கீழே நாடி போவானா. அப்புறம் வாசிங்க, நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளை நிலைத்திரு. என்னத்தை உங்களுக்கு போதகர் கற்றுக் கொடுத்தாரு அதில் நிலைத்திருங்க, உறுதியாக இருங்க, சத்தியத்தில் இருங்க, உபதேசத்தில் இருங்க. எப்படி சபை செஞ்சார்களோ அதையும் தான் நீங்க நான் செய்ய வேண்டும். அல்லேலூயா. மாறி போகாதீங்க, தளர்ந்து போகாதீங்க, ஸ்டே தேர் இருங்க, அதிலே நில்லுங்க. அப்படி உங்களுக்கு அது விளங்காட்டினா பாஸ்டர் உட்காந்து கேளுங்க, ஏன் பாஸ்டர் இப்படி சொன்னீங்க, எதுக்கு இப்படி சொன்னீங்க, எதனால் வருகிறது, எனக்கு இப்படி கேள்வி இருக்குது என்று சொல்லி கற்றுக்கொள்வதற்காக கேள்வி கேளுங்க, உங்களுக்கு பதில் கிடைக்கும். அல்லேலூயா. நல்ல விதத்துல பயன்படுத்துங்க. அப்புறம் பாஸ்டர், அவர்களை இன்னாரிடத்தில் கற்றாய் என்று நீ அறிந்திருக்கிறது அல்லாமலும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறுவயது முதல் அறிந்தவன் என்று சொல்லி தீமோத்தி நினைவுபடுத்துகிறார். உன் தாய் கற்றுக் கொடுத்தா, உன் பாட்டி கற்றுக் கொடுத்தா. யூத புத்தகத்துல யூதா எழுதும்போது கூட இப்படி அவர் சொல்லி எழுதுகிறாரு. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹல்லேலூயா. சீக்கிரமாக பார்ப்போமா? ஐயோ, மணி 12 ஆயிடுச்சு சார். தெய்வமே, என்னை சிலுவையில் அடைய போறீங்க. ஓகே, 17 வசனம். நீங்களோ பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலரால் முன் சொல்லப்பட்ட திரும்பி சொல்லுங்க, முன் சொல்லப்பட்ட பவுல் தீமோத்திக்கு என்ன சொல்கிறாரு? உன் தாய், உன் பாட்டி. இங்கே யூதா சொல்றாரு, இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர்கள் முன் சொல்லப்பட்ட வார்த்தை. அப்ப நமக்கு யார் உபதேசிக்கிறார்களோ அவர்களுடைய உபதேசத்துக்குள் நிலைத்திருந்து உபதேசிக்கிறவர்களை மறக்கவே கூடாது. உண்மையுள்ளவராக அப்படி இருந்தா தான் அந்த வசனம் 4 விதத்தில் கிரியை செய்யும். அந்த வசனத்தில் கிரியை செய்யும் 4 விதம். சொல்லுங்க பாஸ்டர், இன்னும் ஒரே நிமிஷத்தை பேசி முடிக்கணும்னு சொல்லுங்க. 4 விதம். எனக்கு முடிக்கவே முடியல பாஸ்டர், அப்படியே பேசிக்கிட்டே போலாம் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க கேட்கறத பார்த்தா எனக்கு ஆசையா இருக்குது, பேசிக்கிட்டே இருக்குது. கொஞ்சம் கூட மாற்றமே இல்லை பார்த்தீங்களா? இன்னும் கொடுங்க. சரிங்க, இந்த மீன் கொடுத்தோம், கோழி கொடுத்தோம், இப்போ ஆடு கேட்குறாங்க, மாடு கேட்குறாங்க, இன்னும் என்னென்ன கேட்குறாங்க, சீ ஃபுட்லாம் கேட்டுட்டு இருக்கிறாங்க. சரி, அதனால கொடுத்துருப்பேன் பாஸ்டர், ஒரே நிமிஷம் செல்லம் பாஸ்டர், ஒரே ஒரு நிமிஷம். போதிக்கிறவரை நீங்க நினைவுபடுத்தினால் அவர்கள் வாயிலிருந்து வருகிற வார்த்தை 4 விதத்தில் கிரியை செய்யும். ஒரு விதம், எத்தனை விதம்? 4 விதம். கீழே வாசிக்க, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. தேவனோட மனுஷன் அந்த வார்த்தை
நீங்கள் பேசுகிறவர் யார் என்று சொல்லி அறிந்திருந்தீங்கன்னா அவர் வாயிலிருந்து வருகிற வார்த்தை ஒரு மனுஷனை தேற்றவனாக முதிர்ந்தவனாக மாற்றுகிறார். எதுக்கு தெரியுங்களா? நற்கிரிகளை செய்ய தகுதி உள்ளவனாக மாற்றுகிறது. ஒன்று அப்படின்னா செய்ய முடியாத கூட என்ன செய்வோம்? எழுந்து செயல்படுவோம். அவன் வாழ்க்கைக்கு வரங்களை தெரிஞ்சு கொள்வதற்கு அந்த வாயிலிருந்து வருகிற வார்த்தை அவர்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். எனக்கு கீழே இருக்கக்கூடிய சில விசுவாசிகள் இன்னும் கற்றுக்கொள்றாங்க. 62 பேர் டிசைபிள்ஷிப் கிளாஸ்ல இருக்கிறாங்க. ஒவ்வொரு டியூஸ்டே அவங்க போகும்போது சொன்னாங்க, பாஸ்டர் இன்னும் என்ன இருக்கு சொல்லி கொடுங்க. we want to learn more. ஏன்னா because they know who teaching, யார் போதிக்கிறாங்க. அதே போல இங்க உங்களுக்கு போதிக்கிறவர் யாரு அதை கேட்டீங்கன்னா அவங்க எப்படி போதிச்சாலும் சரி அந்த வசனம் கிரியை செய்யும். உங்களுக்குள் இருக்கிறதை வெளிப்படுத்தி நீங்க யார் என்று சொல்லி காமித்து உங்களை தகுதிப்படுத்தும். ஒன்றாவது. இரண்டாவது, அவர்கள் உபதேசம் அது என்ன செய்வோம்? உங்களுக்கு வேண்டியதான வார்த்தையை போதிக்கும். சொல்லுங்க, போதிக்கும். சத்தியத்தை தெரியாததை போதிக்கும். உபதேசம். ஓகே. மூன்றாவது, அதே வார்த்தை உங்கள் தகப்பன் பேசும்போது உங்களுக்கு அந்த வார்த்தை இருதயத்தை குத்துற போல இருக்கும். குத்தும், ஆனாலும் அது நல்லது. ஏனென்றால் கடிந்து கொண்டாத்தான் உண்மையான அன்பு வெளிப்படும். கடைசி நாளாவது அது நம்ம வாழ்க்கையை சீர்திருத்த கொண்டு வரும். ஒரு போதகரை தான் ஒரு குடும்பத்தை சீர்திருத்த முடியும், ஒரு வாழ்க்கை சீர்திருத்த முடியும். அப்ப எத்தனை விதத்தில் செய்த வார்த்தை? 4 விதத்துல. யாரு போதிக்கிறவர், யார் அவரு, உங்களுக்கு யாரு என்று சொல்லி தெரிஞ்சு கொண்டால் அவர் வாயிலிருந்து வருகிற வார்த்தை ஒரு மனுஷனை சீர்திருத்தம். இப்படி இருந்தோம் என்றால் இந்த எரிச்சலாவே நம்ம வாழ்க்கையில் கிரியை செய்யுமா? குடும்பத்தில் கிரியை செய்யுமா? சபையில கிரியை செய்யுமா? இல்லை. நம்ம விடுதலை பெற்றவர்கள். அழகாக 233 அதிகாரம் எவ்வளவு அழகாக கொண்டு வந்து முடிக்கிறார் பார்த்தீங்களா? அதனால எசேக்கியேல் ஆரம்பித்து தெரியுங்களா கடைசியில் எங்க வந்து பண்றாங்க? வெளிப்படுத்தும் விசேஷம் போய் 2 தீமோத்தேயுக்கு வந்து யூதாவுக்கு போய் இப்ப வந்து நிக்கிறோம். ஓகே, மறந்துடாதீங்க, பழைய ஏற்பாடு முடிவில்லாத முடிஞ்சது, ஆனா புதிய ஏற்பாடு முடிவோடு கூட முடிந்தது. அதனால நீங்க நானும் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. பாஸ்டர் ஐயா கொடுக்கிறேன். Thank you. God bless you. Amen. Amen. Hallelujah. எல்லாரும் ஒரு நிமிஷம். Hallelujah. Hallelujah. நாளை கர்த்தரோடு கூட நல்ல ஒரு முடிவு காரியத்தை பேசுகிறேன். கர்த்தர் நமது சித்தத்தை செய்யும்படியாக எங்களுக்கு அழைப்பு வந்திருக்கிறார். நாங்கள் அவர்கள் கர்த்தரை தெரிந்து கொண்டார். நாங்கள் அவரை தேடவில்லை, கர்த்தரை தேடி இந்த இடத்துல கொண்டு வந்து எங்களை ரட்சித்த தேவன் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியதை கற்றுக்கொள்ளத்தக்கதாக நாங்கள் இதை விட வேண்டும், அதை விட வேண்டும், எப்படி நடக்க வேண்டும் அப்படி நடக்க வேண்டும் என்று நாங்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறோம். ஆவியானவர் மிகவும் தெளிவான காரியங்களை எங்களோடு பேசியிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, இந்த வேத வார்த்தையின் மூலமாக நாங்கள் ஏதோ ஒரு கட்டுக்கதையை நாங்கள் கேட்கவில்லை, வேத வார்த்தையினுடைய விளக்கங்களை இந்த நாளிலே நாம் கேட்டிருக்கிறோம். இந்த வேத வார்த்தை இந்த நாளிலே நல்ல நிலத்தில் விழுந்த ஒரு விதையாக இருக்கட்டும். ஹல்லேலூயா. நல்ல நிலத்தில் விழுந்த ஒரு விதையாக இருக்கட்டும். கேட்ட வார்த்தைகள் அங்கே வழியருகே விழுந்த விதை போலவோ, இல்லாவிட்டால் கற்பார் நிலத்தில் விழுந்த விதை போலவோ, இல்லாவிட்டால் முள் நிலத்தில் விழுந்த விதை போலவோ இருக்க வேண்டாம். அப்படி விழும் என்று ஆண்டவர் சொன்னார். ஆனாலும் நல்ல நிலத்தில் விழுந்த விதைதான் 100, 60, 30 பலன் கொடுக்கும் என்று சொன்னார். இந்த நாளிலே அவர் தம்முடைய சுய ரத்தத்தை சிந்தி சம்பாதித்துக் கொண்ட எங்கள் யாவரையும் இந்த இடத்துல கூட்டிக் கொண்டு வந்து தம்முடைய சத்திய வசனத்தை எங்களுக்கு போதித்து இந்த கடைசி நாட்களில் நாங்கள் எப்படி தப்பி வாழ முடியும் என்பதை அவர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். இந்த கடைசி நாட்களிலே எப்படிப்பட்ட வஞ்சகம் உள்ள ஆவிகள், எப்படிப்பட்ட காரியங்கள் இந்த பூமியிலே வந்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய நாங்கள் கூட வஞ்சிக்கப்பட்டு போகக்கூடிய அங்கே சாத்தியக்கூறுகள் இருக்கிறபடினாலே அப்படி இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே அதற்குள் நாங்கள் விழுந்து விடாதபடி நாங்கள் கேட்ட சத்தியத்தை அங்கே உண்மையோடு விசுவாசித்து அந்த விசுவாசத்தை நாங்கள் எங்கள் செய்கையை நடைமுறைப்படுத்தி
அதை அந்த நடைமுறைப்படுத்துகிறதை அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அதை நாங்கள் செய்யும்படியாக உணர்வுள்ளவர்களாகி நாங்கள் கர்த்தரோடு நெருங்கி அதை நாங்கள் செய்யும் பொழுது நித்திய ஜீவனை எங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த 3 நாட்களும் நாங்கள் தெளிவாய் நாங்கள் படித்திருக்கிறோம் பிள்ளைகள். எசேக்கியேல்ல இருந்து அங்கே வெளிப்படுத்தல், ஜூதா, பிற்பாடு தீமோத்தேயு புத்தகங்களில் இருந்து கடைசி காலத்திலே எப்படி வஞ்சகன் கிரியை செய்வான் என்பதை கர்த்தர் சொல்லிக் கொடுத்திருக்கிறார். தனது தாசன் மூலமாய் சொல்லிக் கொடுத்திருக்கிறார். நாங்கள் ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொல்லி இந்த இடத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்க கேட்பதல்ல. ஏனென்றால் நாங்கள் எல்லாரும் அந்த வார்த்தைக்கு ஒப்புக் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே நாங்கள் எல்லாரும் தேவன் கொடுத்த வார்த்தைக்காக நாங்கள் அவரை நன்றியோடு ஸ்தோத்திரம். ஒரு சில நிமிடங்கள் அவருக்கு நன்றி சொல்லுவோம். அவர்களை நேசிக்கிறபடி ஆண்டவரே உங்களுக்கு நன்றியை பார்த்தால் அருமையான வார்த்தைகளுக்காக உங்களுக்கு நன்றி. ஆண்டவராகிய தேவனே, வஞ்சகத்தின் ஆவிகளுக்கு தப்பித்துக் கொள்ள எங்களுக்கு போதித்துக் கொடுத்ததற்காக நன்றி. எரிச்சலின் ஆவிக்கு நாங்கள் தப்பித்துக் கொள்ள எங்களுக்கு போதித்துக் கொடுத்ததற்காக நன்றி. ஆவிகளை இனத்தாரும் வகையங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததற்காக நன்றி. ஒவ்வொரு ஆவிகளும் அந்த நடத்தைகளை ஆண்டவரை நாங்கள் கண்டு அங்கே நாங்கள் இனம் கண்டு கொள்ளத்தக்கதாக கொடுத்த கிருபைக்காக நன்றி ஆண்டவர். ஐயா, நாளிலே உங்களுடைய வார்த்தைகளை தெளிவாக எங்களுக்கு பேசுவதற்காக நன்றி. இந்த நாட்களிலே ஆண்டவரே சுவாமி, நாங்கள் உமக்குள்ளே ஒரே பிள்ளைகளாய் ஒரே குடும்பமாய் ஆண்டவரே சந்தோஷமாய் இருக்கத்தக்கதாக கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். எங்கள் மாத்திரை கொண்டு வந்து உங்களுடைய ஆண்டவரை தாசனுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த நாட்டில் அவரை கொண்டு வந்து கர்த்தாவே ஐயா, நாங்கள் படிக்க வேண்டிய சத்தியத்தை ஆண்டவரே ஆவியானவர் மூலமாக எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த பெரிய கிருபைக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். தேவரே, இதை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டுமோ அதை நாங்கள் கற்றுக்கொள்ளத்தக்கதாக கிருபையை கொடுத்தீரப்பா. எல்லாரும் பேசுகிறேன் ஆண்டவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம். அருமையான உங்களுடைய தேவதாசனை அவருடைய குடும்பத்தை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அவர்கள் செய்கிற ஊழியத்தை மலேசியா தேசத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அவருக்கு நீர் கொடுத்த அருமையான ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் சபை பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். அவங்க செய்கிற ஊழியம் இன்னும் ஊழியத்தின் நிலைகள் விசாரணைப்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஊழியத்தினுடைய தேவைகளை நீர் சந்திக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. பெரிய காரியங்களை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமா இந்த ஊழியக்காரருடைய குடும்பத்தின் தேவைகளை ஆண்டவரே நீர் ஆண்டவரை சந்திக்கிற தேவனாக இருக்கிறபடினால் உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஐயா. எல்லா தேவைகளையும் ஆண்டவரே சுவாமி நீர் இதுவரை சந்தித்தது போல இனிமேலும் நீர் சந்திக்கிறதுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பங்களுக்காய் கணவன் மனைவி பிள்ளைகளாய் தாய்மாராய் வந்த ஒவ்வொரு அருமையான சகோதரங்களுக்காய் உங்களுக்கு நன்றி ஆண்டவர். பிள்ளைகள் வந்து ஆண்டவர் இத்தனை மனத்தியாலும் உடைய பாவங்களை காத்திருக்கிற நீர் கிருபையை கொடுத்தீர். பிள்ளைகளோடு ஆசீர்வதி சுகபலமாய் நாங்கள் வீடு சென்று சிலங்களை கிருபையை தாழ்மையா தேவனை நாங்கள் தொடர்ந்து செய்ய போற காரியங்களிலே உங்களுடைய கிருபை கூட இருப்பதாக எல்லாவற்றையும் நாங்கள் நேரத்துக்கு செய்து முடித்து நாங்கள் சந்தோஷமாய் வீடு திரும்ப கர்த்தர் கிருபை செய்கிறார். உங்களுடைய பிரசன்னம் இஸ்ரவேல் ஜனங்களோடு சென்றது போல எங்கள் யாவரோடு வீடு வருவதாக. வருகிற நாட்களிலே செய்ய போற காரியங்கள் யாவையும் உங்கள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக்கும் ஆண்டவரே. கையிட்டு செய்ய காரியங்களை ஆசீர்வதித்ததும் கையின் கிரியைகளை ஆசீர்வதியும் நன்மையான விட்டு செய்ய கிருபையத்தால் நன்மையானவர்கள் நல்லதை செய்வார்கள் என்ற வார்த்தையின்படி நல்லதை செய்து நன்மையானதை செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை கொடுக்கிறப்பா. நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை உலக ஜனங்கள் காணும்படியாக நடக்க கிருபை கொடுங்க. தேவன் யாவை நீர் சந்திக்க நாங்கள் விசுவாசிக்கிறோம். நோய்கள் எல்லாம் நீக்குவதாக, சகல தரித்திரங்களை நீக்குவதாக. தேவரையும் உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் வாழ்வார்கள். உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. இவை எல்லாவற்றும் உங்களை தாழ்த்தி உயர்த்துகிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் எங்கள் ஆண்டவராகிய தேவன் ஒருவருக்கே தந்தை இயேசு கிறிஸ்து பலமுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.